ராமநாதபுரம் மாரியம்மன் கோவில் தெரு அன்னை சத்யா நகரில் அல்லிக்கண்மாய் குளக்கரை அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன், அருள்மிகு ஸ்ரீ நாக காளியம்மன், அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமி ஆகிய தெய்வங்களுக்கு 31ஆம் ஆண்டு ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு மாவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றன. அம்மன் கோவில்களில் மாவிளக்கு பூஜை செய்வது என்பது மிகவும் தொன்மையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாகும். அம்மனுக்கு படைக்கப்படும் மாவிளக்கு பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சிறப்புமிக்க பூஜையாக கருதப்படுகிறது. மாவிளக்கில் பயன்படுத்தப்படும் பச்சரிசி மாவு மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் அதில் நெய் ஊற்றி ஏற்றப்படும் தீபம் அம்மன் பராசக்தி அம்சமாகவும் கருதப்படுகிறது. இதனால் இது சிவவிஷ்ணு சக்தி ஒருங்கிணைந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. மாவிளக்கின் சுடரிலிருந்து வெளிப்படும் ஒளி, நெய்யின் நறுமணம் மற்றும் வெப்பம் கோவிலில் ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது. உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் தொடர்ந்து வலி அல்லது நோய் இருந்தால் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுவதாக வேண்டி நோயிலிருந்து நிவாரணம் பெறுவது நம்பிக்கை. குறிப்பாக கண் நோய்கள், சரும நோய்கள் அகலும் என்பது ஐதீகம். குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை. மாவிளக்கு ஏற்றுவதன் மூலம் குடும்பத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி சுபிட்சமும் அமைதியும் நிலவும். மாவிளக்கு தீபம் ஏற்றி அம்மனை வழிபடுவதால் கிரக தோஷங்கள், குறிப்பாக ராகு கேது தோஷங்களின் வீரியம் குறையும். குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டி கருதுபவர்கள் மாவிளக்கு ஏற்றி அம்மனை வேண்டினால் நல்ல பலன் கிடைக்கும். மன அழுத்தம், தேவையில்லாத பயம் மற்றும் மனக்கவலைகள் நீங்கி மனதிற்கு அமைதியும் தெளிவும் கிடைக்கும். பூஜை முடிந்ததும் அந்த மாவிளக்கு பிரசாதத்தை குடும்பத்தினருக்கும் கோவிலுக்கும் வரும் மற்ற பக்தர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அம்மன் கோவில்களில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது நமது பாவங்களை போக்கி வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை தரும் என்பது ஐதீகம்.